இங்கே வாங்கி எனக்கு ஒரு குக்கரில் சிம்பிளான முருங்கை சாம்பார் எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம். நான் பருப்பு 1 டம்ளர் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு தேவையான அளவு 3 முருங்காய் எடுத்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வெங்காயம் 2 உருளைக்கிழங்கு தோல் சீவி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை எப்படி வைக்கணும்னு பார்க்கலாம் வாங்க. இதில் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி பாருங்க ஊற்றியாச்சு. மறுக்க நம்ம 1/2 டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றிக்கிறேன். கட் பண்ண வெங்காயத்தை போட்டுக்கலாம். பாருங்க வெங்காயம் போட்டாச்சு. இப்போ முருங்கை கட் பண்ண முருங்கை நல்லா தோலை சீவி போட்டு கட் பண்ணி போட்டாச்சு. முருங்காயா உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டாச்சுங்க. தக்காளி போட்டுக்கலாம். 2 தக்காளி கட் பண்ணி, கொத்தமல்லி தலையோட தண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். அந்த தலையை வந்து லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். தண்டை மட்டும் போட்டுருக்கேன். இது கூட தேவையான உப்பு, மஞ்சத்தூள் எல்லாம் போட்டுக்கலாம். நான் தேவையான உப்பு எடுத்துக்கோங்க. மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் 1/4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் 1 சிட்டிகை போட்டுக்கோங்க. நீங்கள் சாம்பார் தூள் வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 1.5 ஸ்பூன் கூட போட்டுக்கோங்க. உங்கள் காலத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் போட்ட வரைக்கும் வந்து தாளிச்சு கொட்டிக்கலாம். எண்ணெய் 3-4 கரண்டி ஊற்றிக்கிறேன். எண்ணெய் 4 ஸ்பூன் ஊற்றிக்கிறேன். அது தேவையான கொஞ்சம் உளுந்து பருப்பு, தேவையான அளவுக்கு கடுகு, அது பொரியட்டுங்க. கருவேப்பிலை, வரமிளகா 2 கிளி போட்டுக்கலாம். இது பொரியது கூட இது நல்லா கலக்கி விட்டுக்கலாம். சாம்பாரை போட்டதெல்லாம் நல்லா கலக்கி விட்டுருவோம். தாளிச்சு கொட்டி குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்தீங்கன்னா சாம்பார் ரெடி. முருங்கை சாம்பார் சிம்பிளாக ஒரு 10 நிமிஷம் செஞ்சு முடிச்சிடலாம். இது நல்லா இட்லி, தோசை, ரைஸுக்கு எல்லாத்துக்குமே டேஸ்ட்டாக இருக்குங்க. கடுகு பொரிச்சிருச்சு. 2 வரமிளகா, கொஞ்சம் கடுகு போட்டுக்கலாம். அதை எடுத்து இந்த சாம்பார் ஊற்றிக்கலாம். தாளிச்சது எடுத்து அடுப்பில் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. உப்பு இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. நான் செக் பண்ணிட்டு இப்போ குக்கர் மூடி போட்டு ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஒரு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. அதுக்குள்ள சாம்பார் ரெடி ஆயிரும். வாங்க 3 விசில் வந்துச்சு. எப்படி கலக்கி பார்க்கலாம். அழுங்காமல் கலக்கி விட்டுக்கோங்க. இது கூட கொஞ்சம் புளி தண்ணி நான் வச்சுருக்கேன். கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் புளி தண்ணி ஊற்றி மற்ற ஒரு கொதி நாடு ஸ்டவ் ஆன் பண்ணி சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு கொதி மக்க வந்துச்சு. சாம்பார் ரெடி. இந்த கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம். சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க. சாப்பிடலாம். சாம்பார் எடுத்து ஊற்றிக்கலாம். இது வந்து ரைஸ் வந்து மஞ்சள் தூள் போட்டு குக் பண்ணி வச்சுருக்கேன். தொண்டை ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா நான் அப்படி தான் பண்ணுவோம். சாம்பார் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு.